நான் உன் கூட வரணுமா? நான் வரமாட்டேன். ஆம்பளை தானே நீ? தைரியம் இருந்தா என் கூட வந்து தனி கொடுத்தன நடத்து. நான் உன் சங்காத்தமே வேண்டாங்கிறேன். இதுல உன் கூட நான் தனி கொடுத்தன நடத்தணுமா? ஆமா, நீ வரமாட்ட. உனக்கு பிச்சை எடுத்து எடுத்து பழக்கமா போச்சுல. உங்க அப்பா கிட்ட பாதி நாளு, அந்த ஸ்னேகா கிட்ட பாதி நாளு, உன் தம்பி கிட்ட பாதி நாளு, பிரியா, மீனா எல்லார் வீட்லயும் போய் தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்ப. அப்படியே கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்ப. ஏய், சும்மா கத்தாத. உனக்கு இதோட கௌரவமா ஒரு வேலையை சொல்றேன். எங்க அப்பா கால்ல வந்து விழு, கதறி அழு, அழுது மன்னிப்பு கேளு. மன்னிச்சு உனக்கு பழைய வேலையை போட்டு கொடுப்பாரு. நான் சிபாரிசு பண்ணி தொலைறேன். வா போலாம். உன் அப்பன்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது நடக்காத காரியம். அப்ப எதுக்கு நான் வீட்டு விட்டு போனோம்? நானும் போக மாட்டேன். நீ தாலி கட்டியிருக்க, இந்த வீட்டு மருமகனா. இந்த வீட்டை விட்டு என்ன துரத்துறதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பனுக்கும் உரிமை கிடையாது. வா போலீஸ் கிட்ட போலாம். இல்லனா தெருவை கூட்டி பஞ்சாயத்து வைக்கலாமா? நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்கிட்ட எல்லாம் ஒழுங்கா பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதடி. அடிச்சு தாண்டி உன்னெல்லாம் வெளியில தோத்து போடி விடு. ராஜு, போடி விடு. வா முரளி, வா. நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன முரளி, திடீர்னு நீ வீட்டு பக்கம்? ஏதோ குடும்ப விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு, குறுக்க வந்துட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீ திடீர்னு இந்த பக்கம்? நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க விரும்பல. ஏதோ இங்க பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் வந்த விஷயத்த உடனே சொல்லிடுறேன். ராஜு, ஏதோ அவசரமா 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு என்கிட்ட வாங்கினீங்கல்ல? என்னங்க? ஆமா, அது இப்போ எனக்கு இமிடியேட்டா தேவைப்படுது சார். ஐயோ, என்ன முரளி இப்படி திடுதிப்புன்னு வந்து கேட்டீங்கன்னா? நான் சார், உங்களுக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு சார். கடன்காரங்க வேற கழுத்தை நெரிக்கிறாங்க சார். அவங்க தொல்லை என்னால தாங்க முடியல சார். முரளி, உன் பொசிஷன் எனக்கு நல்லா புரியுது. அதே சமயத்துல என் நிலைமையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ப்ளீஸ் முரளி. நான் வந்து உன்கிட்ட வாங்கின பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்ப கொடுத்துறேன். பட் இப்போ உடனடியா என்னால எப்படி முடியும்? இல்ல ராஜீவ் சார், அந்த கடன்காரங்கெல்லாம் கந்து வெட்டி ரவுடிங்க. அவங்களுக்கு உங்க அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். பணம் கொடுக்கலன்னா அவங்க 24 மணி நேரத்துல இங்க வந்துருவாங்க. அவங்க கிட்ட 3 லட்சமா வட்டியோட சேர்த்து கொடுத்துருங்க. என்ன முரளி, 3 லட்சம்? இங்க பாரு, ஏற்கனவே நான் உன்கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாயை எப்படி திரும்ப அடைக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறேன். மேற்கொண்டு 1 லட்சம் ரூபாய்னா நான் எங்க போவேன்? யார்கிட்ட போய் ஒரு நிமிஷம். ஏய், குஷிக்கு நான் போட்டேன்ல அந்த நகை, அதை எடுத்துட்டு வா. அவன்கிட்ட கொடுத்து வாங்கின கடனை உடனே அடைச்சிடலாம். எந்த நகை? யார்கிட்ட கொடுத்த? உமா, விளையாடாத. நகையை எடுத்துட்டு வந்துரு. அது என் பொண்ணுக்கு நான் போட்ட நகை. என் பொண்ணுக்கு போட்ட அதையெல்லாம் தர முடியாது. அது இங்க இல்லவும் இல்ல. இல்லையா? இல்லனா என்னடி பண்ண? எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்ட. முடிஞ்சா அவர்கிட்ட போய் வாங்கிக்க. யார கேட்டுட்டு உங்க அப்பா கொண்டு போய் கொடுத்தாங்க? யார்கிட்ட கேட்கணும்? இங்க இருந்தா தோ இந்த மாதிரி எவனாவது வருவான் கேப்பான். இல்ல சோத்துக்கு வழி இல்லன்னு அடகு வைக்கவோ விக்கிறதுக்கோ கேப்ப. உன் லட்சணம் எனக்கு தெரியாதா? அதான் எங்க அப்பா கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். அங்க பத்திரமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு இப்போ இந்த நிமிஷம் அந்த நகை வேணும். போ, நீ போய் நகை எடுத்துட்டு போ. அதுக்கு வேற ஆள் யாரையாவது பாத்துக்கோப்ப. உமா, சும்மா கத்தாத. நகையை கொடுத்துட்டேன், இனிமே அது திரும்ப வராது. ஆம்பளையோ இருந்தா திரும்பி கேட்காத. என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னெல்லாம் அடிச்சு கொன்னாலும் தப்பு சார். உங்க பிரச்சனை அப்புறமா வச்சுக்கோங்க. நீங்க உடனே பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள 3 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிருங்க. முரளி, அப்படி இல்லன்னா அவங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். என்ன முரளி இது? முரளி, என்ன முரளி சொல்றீங்க? முரளி, அவ்வளவுதான். ராஜீவ் கதை முடிஞ்சது. இப்ப என்ன பண்ண போற? உன் திமிரு அடங்கிடுச்சா? கேக்கல உங்க அப்பா கிட்ட? சொல்லுங்கப்பா, எங்க பிச்சை எடுக்கணும்னு? உமா, உன் தகுதிக்கு மீறி அதிகமா நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன வேணாலும் பேசலாம், யாருக்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம். ஏன்
நான் பேசக்கூடாதா? ஏய் என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வா போன்னு பேசிட்டு இருக்க? அவரு இந்த குடும்பத்துக்கு தலைவர், உன் மாமனாருடி. என்னை எப்ப வீட்டை விட்டு போன்னு இந்த ஆளு சொல்லும் போது நீங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பழைய உமாவா மாறணும்னு. இனிமே நான் ராஜீவோட உமா கிடையாது, எங்க அப்பா கஜேந்திரனோட உமா. ராகவன் குடும்பத்து பிச்சைக்கார உமா கிடையாது, கோட்டீஸ்வரி உமா. நான் யாருன்னு உங்க எல்லாருக்குமே காட்டுறேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அதுக்கு மீறி நீங்க எல்லாம் ரொம்ப பேசுனீங்க, உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், என் பேக் இருந்த இடத்துல இருக்கணும், இல்லன்னா ஊர் புறா கொலை கொள்ளை. சோபா பாத்துமா. எல்லாம் பாத்துட்டு தான் வரேன். வர வர இவ தொல்லையே தாங்க முடியலண்ணே. இவ வீட்டை விட்டு வெளியில போனா என் அடி வயிறே கலங்குது. இவ என்ன வில்லங்கம் பண்ண போறா, யார் கூட சுத்திட்டு இருக்காளோன்னு இவளை தேடி தேடி நான் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேனே. எனக்கு எதுக்குனே இந்த தண்டனை, எதுக்குனே இந்த நரக வேதனை? இத பாருனே, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இப்பவே இவளை வீட்டை விட்டு அனுப்பி விடுனே. ஏமா இப்ப என்ன பண்ண? தெருமுனையில நின்னு பானிபூரி சாப்பிட்ட மாமா, இது ஒரு தப்பா? அண்ணே, தனியா தின்னா தப்பு இல்லனே. அந்த பாஸ்கி லூஸ்கின்னு எவன் கூட சுத்திட்டு இருக்கானே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இவளுக்கு ரொம்ப தேவையா? ச்சே, இவளால எனக்கு பிபி ஏறுதுனே, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குனே. ஏமா என்னம்மா இது? ஏமா இப்படிலாம் நடந்துக்கிற? அண்ணே, என்னண்ணே பலார் பலார் நீ இவள அறையாம கொஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இது பாருனே, நீ இப்படி இருக்கிறதுனாலதான் முத்துலட்சுமி, ராகவன், ஸ்னேகா, இவ கூட உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. இது பாருனே, கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சமாவது கோவப்பட்டு தொலை. கோவப்படுறேன். இது பாரு, முதல்ல இவள 2 அறை விடு, அப்பதான் என் மனசு ஆறும். அப்புறம்தான் உன்கிட்ட பேசுவேன் நானு. முதல்ல நீ இவளோட அம்மான்னு ஒத்துக்க, அப்புறம் நான் இவளை அடிக்கிறேன். என்னண்ணே? அப்பதானம்மா இவளை அடிக்கிற உரிமை எனக்கு வரும். அந்த உரிமையை நீ எனக்கு முதல்ல கொடு, அப்புறம் பாரு நான் இவளை என்ன பண்றேன்னு. சூப்பர் மாமா. ஆமா மாமா, ப்ளீஸ் மா, மாமா என்ன அடிக்கிறதுக்காகவாது என்ன மகளா ஏத்துக்கோயேன் ப்ளீஸ் மா. உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுட வேண்டி. அம்மா நொம்மான்னு என்ன? எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே, எப்ப பார்த்தாலும் நீ சேம் சைடே கோல் போட்டுட்டு இருக்க. இது பாருண்ணே, இவளுக்கு அம்மாவா இல்லையான்ற பஞ்சாயத்தா அப்புறமா வச்சுக்கலாம். இவ அப்ப நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்கானே, வாரத்துக்கு ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா இவ. ஐயோ போய், எனக்கு ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான். எழுத்து விட்டனா பாரு, இது சொல்றதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்டு மான்னு. இது பாருண்ணே, நாளைக்கு ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா நாம தானே பதில் சொல்லணும். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவளால எதுக்குண்ணே ஒரு தலைவலி? இது பாரு, முதல்ல இவ அப்பனுக்கு போன் பண்ணி இவளை வந்து அள்ளிட்டு போ சொல்லு. அள்ளிட்டு போறதா? ஆமாண்டி, நீ ஒரு குப்பை தானே, உன்னை அள்ளிட்டு போவாம எப்படி போவாங்க? பாருங்க மாமா. சுஷ்மா, ராஜி சொல்றது தப்பே இல்லம்மா. எப்பவும் விளையாட்டு புத்தியோடவே இருக்காத. நீ செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்காத. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு பிரசவ ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிக்கிற, கேன்சர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிக்கிற, பானிபூரி கடையில நிக்கிற. உன் ரூம்ல கேன்சர் டேப்லெட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா இன்ன வரைக்கும் நீ அதுக்கு பதில் சொல்லல. நாளைக்கு உன்னால இந்த வீட்டை தேடி என்னென்ன வில்லங்க வரப்போதோ சத்தியமா எனக்கு தெரியலமா. நான் வேற உன்னை கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தப்பான பொண்ணு இல்ல மாமா. ஐயோ, அது தெரியுமா. அதுக்காக நீ உன் இஷ்டப்படி நடந்து கூடாதுல்ல. அம்மா இல்லாதனால நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அம்மா இல்லைனாலும் உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பாவம் வெளிநாட்டுல இருக்காரு, உன்னையே நம்பி இருக்காருமா. அனாவசியமா அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத மாமா. இத பாருமா, நீ செய்யற காரியம் எதுக்குமே நாங்க பொறுப்பேத்துக்க முடியாதுமா. ஆனா நீ செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்க அப்பா தான் பொறுப்பு. அனாவசியமா அவருக்கு தலைகுனிவு ஏற்படுத்திடாத. இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ராஜி பேச்சை கேட்டு நல்ல புள்ளையா நடந்துக்கமா. இங்க பாரு, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாளன்னு கண் கலங்கணும். அப்பா போயிட்டாளன்னு நாங்க நினைக்க கூடாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க.
புரியுதா? போ, போய் ஒரு ரூம்ல ஏதாவது உருப்படியா வேலையை பாரு. இப்பதானே நீ கரெக்டா 4 வார்த்தை பேசியிருக்க. சந்தோஷம் தானம்மா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இன்னும் உன்கிட்ட எதிர்பார்க்கறேன். ஏங்க காஃபி சாப்பிடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடுங்க. அப்பா, இன்னும் எத்தனை நாள் தான்ப்பா நான் வீட்லயே இருக்கிறது? கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே. என் வேலை விஷயம். ஆமாங்க, இவன் நேத்தே என்கிட்ட சொன்னா. இப்பதான் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒரு வேலைக்கு போயிட்டானா பொறுப்பு வந்துரும்ல. நீங்க தான் ஏற்கனவே இவனுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. நான் சொன்னேன், அது கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்ப கொஞ்சம் யோசனையா இருக்கு பிரதீப். ஏன்பா இப்படி சொல்றீங்க? நான் யாருக்கிட்ட போய் தைரியமா உனக்காக வேலை கேட்க முடியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா ருத்ரா. அப்பா, என்னப்பா காரணம்? எல்லாம் கல்யாணத்தில் நடந்த கலவரம் தான். முதல்ல அஞ்சலி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாகணும். அந்த பிரச்சனை முடியற வரைக்கும் உனக்கு வேலை வாங்கி தர முடியாது. அப்படியே நான் வாங்கி கொடுத்தாலும் ஒன்னால நிம்மதியா இருக்க முடியாது. ருத்ரா, டிஃபன் ரெடிமா? இத வரேம்மா. ஏங்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. டேய், நீயும் சாப்பிடவா? எனக்கு பசிக்கலம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. வாடா, பிரச்சனை என்னைக்கு தான் இல்ல, அதுக்காக பட்னியா இருக்க முடியுமா? ப்ளீஸ்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் எல்லாம் கூப்பிட்டா இனிமே நீ வருவியா? உன் பொண்டாட்டியை விட்டு உன்னை கூப்பிட சொல்ற, அப்பதான் நீ வருவ. ஏமா, உன் புருஷன் டிஃபன் சாப்பிட வரமாட்டேங்கிறான், நீயே வந்து கூப்பிடு. மாமா சாப்பிட வாங்க மாமா. ஏய், உன்னை யாரடி கூப்பிட சொன்னது? அத்தைதான் உன் புருஷன் டிஃபன் சாப்பிட வரமாட்டேங்கிறாரு, நீயே கூப்பிடுன்னு சொன்னாங்களே. நான் பிரியாவை தான் கூப்பிட்டேன். நீங்க யார வேணா பார்த்து சொல்லுங்க, ஏன் புருஷனா நான் கூப்பிட்டேன், அவ புருஷனை வேணா அவ கூப்பிட்டோம், எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. இந்த பாருமா, நான் சொல்றத கேளு. முதல்ல நீ. அண்ணா, பிரியா, அண்ணா அழாதடா. என்ன இத்தனை நாளா என்ன பார்க்கவே வரல, என்ன மறந்துட்டீங்கல்ல? இல்லம்மா. பிரியா, என்னாச்சு? இங்க பாரு. என்னடா? அவ சந்தோஷத்துல அழறாப்பா. அண்ணன், அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, குஷி எல்லாரும் எப்படின்னு இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன இங்க அனுப்பிட்டு மொத்தமா மறந்துட்டியா அண்ணன்? ஏமா இப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இருக்க? நான் சந்தோஷமா தானே இருக்கேன், இங்க எனக்கு எந்த குறையுமே இல்ல. ஆனா நான் அதுக்காக அழல. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒருத்தர் கூட இந்த பக்கம் வந்து என்ன பார்க்கல. மீனாக்கா கர்ப்பமா இருக்காங்க, மாமாவும் வேலையில இருப்பாரு, அதனால அக்கா தோணை இல்லாம வர முடியாது. அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க, அதனால அவங்களும் வர மாட்டாங்க, ஸ்னேஹானியும் வர மாட்டாங்க. எனக்கே புரியுது என்ன, ஆனா எனக்காக சப்போர்ட்டா இருக்கிறது நீ ஒருத்தர் தானே. நீ என்ன பார்க்க வரவே இல்லையே என்ன? அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. பிரியா, உன்னை மறக்கலாமா? இங்க பாரு, அண்ணா உனக்காக ட்ரெஸ், ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணே. நீங்க வரலேன்னு பிரியா ரொம்ப வருத்தப்பட்டா. அவ வருத்தத்தை பார்த்துட்டு நானே உங்களை வந்து பார்க்கலான் இருந்தேன். எங்க சைட்ல இருந்து ஏதாவது தப்பு நடந்திருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. உங்க தங்கச்சியை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போங்க. ஆமா அண்ணே. நான் வராததுக்கு காரணம் ஒரு குற்ற உணர்ச்சிதாம்மா. அண்ணே,
எல்லாரும் இந்த கல்யாணத்தை தடுத்தாங்க. இருந்தாலும் பிடிவாதமாக இந்த கல்யாணத்தை தனியாளாக நான் நின்று நடத்தினேன். இந்த பொண்ணு இல்லவே இல்லைன்னு நான் நினச்சேன். அப்பாவும் அண்ணனும் சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை. ஆனால் கடைசியில் இந்த பொண்ணு வயிற்றுல புள்ளியோட வந்து நின்றுட்டா. நீ இவளை ஆதரித்து உன் வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்ட. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் தான் எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. இந்த விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் இதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறேன். இந்த குற்ற உணர்ச்சினால தான் நான் இங்கே வரலம்மா. உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேம்மா. அப்படிலாம் இல்லைண்ணே, எனக்கு இன்னும் என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணே, பிரியாவுக்கு நீங்க அண்ணனா எனக்கும் நீங்க அண்ணன் முறை தானே. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவளுக்காவது என் புருஷன் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு என் புருஷன் மேலயும் நம்பிக்கை இருக்கு, என் வயித்துல வளர்ற புள்ள மேலயும் நம்பிக்கை இருக்கு. என் புருஷன் என்ன கைவிட்டாலும் என் வயித்துல வளர்ற புள்ள என்ன கைவிடாது. இதையே சென்டிமெண்டா சொல்லி சொல்லி நம்மளெல்லாம் கன்ஃபியூஸ் பண்றாளே இவ. இந்த குழப்பத்துக்குள்ள முடிவு கட்ட தான் நான் இங்கே வந்திருக்கேன். சொல்லு துவாரகேஷ், என்ன செய்யலாம்? நாங்க யாரும் இந்த பொண்ணு இங்க இருக்கிறத விரும்பல. பிரியாவோட ஆதரவு ஒண்ணுதான் இவ இங்க இருக்கிறதுக்கு காரணமே. அண்ணா, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் என் வாழ்க்கையே ஆரம்பிக்கணும். இது சம்மந்தமாக நான் மாமாட்ட பேசினேன். என்னப்பா சொன்னாரு? சார், ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா இந்த பொண்ணு வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சிடும். காசு செலவில்லாம நான் உண்மையை சொல்றேன், யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நல்லாவே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மாரியாத்தா கோவில்ல தீ மிதிக்கணுமா? சமயபுரம் கோவில்ல தீச்சட்டி ஏந்தணுமா? பழனி கோயில்ல அழகு குத்தி காவடி எடுக்கணுமா? வாங்க இப்பவே போலாம். சரி, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமா இல்ல கோட்டுப்படி ஏறணுமா? அதெல்லாம் விடுங்க. ஏலகிரி போய் நாங்க பழகின இடத்தெல்லாம் காட்டணுமா? எல்லாத்துக்கும் நான் ரெடி தான். ஆனா என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா என் புருஷன் பிரதீப் தான். பாத்தீங்களா அண்ணன், இப்படி எல்லாத்துக்கும் எதுக்கும் ரெடியா இருக்கவல நான் என்னென்ன பண்றது? இதுக்கு பதில் பிரதீப் தான் சொல்லணும். என்ன எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க? அஞ்சலி சொல்ற எல்லா இடத்துக்கும் நானும் வரதுக்கு தயார். இவ செய்யற வேண்டுதலையும் சத்தியத்தையும் நானும் பண்ண தயாரா தான் இருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடி. நீங்க என்ன சார் சொல்றீங்க? என் பொசிஷன் கொஞ்சம் டெலிகேட்டா இருக்குப்பா. வெளியே போனா இத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நான் இவனுக்கு ஆதரவா ஏதாவது பண்ணேன்னா நான் ஏதோ பவரை மிஸ்யூஸ் பண்றதா பேசுவாங்க. நான் எதுவுமே பேசாம இருந்தா பிள்ளை தப்பு பண்ணிட்டான், அதனால சைலண்டா இருக்காரு சொல்ல போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாள் லீவ் போட்டு எங்கேயாவது போயிடலாம் போது தோணுதுப்பா. என் வலியும் வேதனையும் இங்க யாருக்கும் புரியாதுப்பா. அப்பா செய்யற பாவம் பிள்ளை தலல் விழுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை செய்யற பாவம் கூட அப்பன் தலல் தான் விழும் போல் இருக்கு. அப்பா, நான் எந்த பாவமும் பண்ணலப்பா. நான் பொதுவா சொல்றேன்ப்பா. துவாரகேஷ், டிஎன்ஏ பண்றீங்களோ என்ன பண்றீங்களோ தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. இவனோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த பிரச்சனை இருந்து நான் ஒதுங்கி இருக்க விரும்புறேன். நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது முடிவெடுங்க. அது நியாயமா இருந்தா நான் ஆதரிக்க போறேன். இல்லன்னா நியாயம் எந்த பக்கமோ நான் அந்த பக்கம் தான் ஆதரிப்பேன். அது வரைக்கும் பிரியா கல்யாணத்துல ஸ்னேகா எப்படி ஒரு முடிவு எடுத்தாலோ அதே மாதிரி தான் என்னோட பொசிஷனும். இப்ப நான் யாருக்கும் ஆதரவும் கிடையாது, யாருக்கும் எதிர்ப்பும் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கங்க. பாவம் மாப்ள ரொம்ப நொந்து போயிருக்காரு. அவரை மேலும் மேலும் போட்டு குழப்ப வேண்டாம். அஞ்சலி பிரச்சனைய நாமளே டீல் பண்ணிப்போம். சரிங்க, நான் போய் மாமாட்ட பேசிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எப்போன்ற தகவலோடு வந்து பார்க்குறேன். பிரியா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க அண்ணா. சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கண்ணா. இல்லனா என் புள்ள பிறந்து இவரை அப்பானே கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். எவ்வளவு திமிர் பாத்தீங்களா இவளுக்கு? உண்மைதானே அத்தை சொல்றேன். பொள்ளத்தாச்சி பொண்ணு எனக்கு பசிக்குது. நீங்க எல்லாம் சாப்பிட வரீங்களா இல்லையா? சரி, நான் போய் சாப்பிடுறேன். சரிங்க, நான் இப்போ கிளம்புறேன். வரேன் பிரியா. பிரதீப் வரேன். சாப்பிட்டு போன.
இல்லைம்மா, நீ உடம்பு பார்த்துக்கோ. ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. வரேன் சார். அண்ணே, என்னம்மா? எப்படியாவது அம்மா அப்பா அண்ணியோட கோவத்தெல்லாம் குறைச்சு அவங்கள இங்க கூட்டிட்டு வாண்ணே. எனக்கு அவங்களோட உறவெல்லாம் வேணும்னு. என்னை இப்படியே அனாதையா விட்டுறாதண்ணே. சேச்சே, அப்படிலாம் பேசாதம்மா. நிச்சயமாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். நீ சந்தோஷமாக இருக்க, நான் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன். சரியா? நான் போயிட்டு வரேன்.